வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடிக்கு சமைக்கும் போது சொல்லுவேன். ஒரு சிலருக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கு, என்னெல்லாம் மசாலா கிடைக்குதுமா, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஆர்டர் போடுறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதுக்கடுத்து ரொம்ப குறையாக சொல்கிற ஒரு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, மெசேஜுக்கு லேட்டாக ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இனிமேல் ஆர்டர் போட்டுக்கலாம். இப்போ என்ன மாதிரி படிக்க தெரியாதவங்க கூட ஈஸியாக எப்படி ஆர்டர் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் உங்களுக்கு சொல்லுவாப்பில். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்ன மசாலா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 44 ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே அரைச்சி எல்லாமே பண்ணுறது தான். எதுவுமே நம்ம வெளியே வாங்கி கொடுக்கறதில்ல. இந்த வத்தல் மட்டும் நம்ம வெளியிலேருந்து வாங்கி நம்ம ஆர்டர் கொடுக்குறோம் உங்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில டைம் மழை வந்துடுது, அதை பாதுகாக்கிறதுக்கு இடமும் நம்மக்கிட்ட இல்லை அவ்வளோவா. இது நம்ம ரெடி பண்ணி ஸ்டாக் வைக்கணும் அப்படின்னா ஒரு தனி ரூம் வேணும். அந்த ரூமில் வேறு எந்த பொருளுமே வைக்கக்கூடாது. அதனால் அந்த மாதிரி இன்னும் நமக்கு வசதி இல்லை. அதனால் தற்சமயத்துக்கு நான் போடுறத இதை நிப்பாட்டியிருக்கேன். ஆனால் இதோட டேஸ்ட் நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கு. இதை ரெடி பண்ணுற இடத்துலையே நம்ம ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருக்கிறோம். இது மட்டும்தான் நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குறோம். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டம்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். குழம்பு மிளகாத்தூள் இருக்குது, அதுக்கப்புறம் சாம்பார் பொடி இருக்குது, டிஃபன் சாம்பார் பொடி இருக்குது, அதுக்கப்புறம் இட்லி பொடி, பூண்டு இட்லி பொடி இருக்குது, அதுக்கப்புறம் பருப்பு பொடி இருக்குது, மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இருக்குது, மஞ்சத்தூள் இருக்குது, மல்லித்தூள் இருக்குது, அதுக்கப்புறம் செட்டிநாட்டு ரசப்பொடி இருக்குது, காஷ்மீர் மிளகாத்தூள் இருக்குது, மட்டன் மசாலா தூள் இருக்குது, சிக்கன் மசாலா இருக்குது, அதுக்கப்புறம் சிக்கன் 65. சிக்கன் மசாலா அப்படின்னா சிக்கன் மசாலா கிரேவி மாதிரி வைக்கிறதுக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குழம்புக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம கடையில் வாங்கும் போது போடுவோம் இல்லைங்களா, ஒரு பேக்கெட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிக்கன் குழம்பு மசாலா நார்மலாக நம்ம வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டுட்டு இது ஒரு இப்போ 2 பேருக்கு சமைக்கிறீங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் போட்டால் போதும். 4 பேருக்கு சமைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கூட்டி போட்டுக்கலாம் சிக்கன் குழம்பு மசாலாவை. அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா இருக்குது. அந்த மசாலாவில் உப்பு எல்லாமே இருக்கும். ஒரு சிலர் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் உப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி இருக்குது. கரம் மசாலா பொடி நீங்கள் மசாலா குருமா வைப்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வைப்பீங்க, சிக்கன் குழம்பு வைப்பீங்க, அதில் சிலர் கரம் மசாலா போடுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வறுக்கிறது, உருளைக்கிழங்கு வறுக்கிறது, கருணக்கிழங்கு வறுக்கிறது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பண்ணும்போது நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வறுவல் மசாலா இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 6 மாதமாக தான் நம்மக்கிட்ட ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மீன் மசாலா நிறைய பேர் வாங்கிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுலேயுமே உப்பு, இஞ்சி, பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கோம். நீங்கள் அப்படியே போட்டு மீனை நல்லா தடவி ஊற வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வறுக்க வேண்டியது தான். இதுலேயுமே உப்பு நாங்கள் மீடியமாக போட்டிருப்போம். உங்களுக்கு தேவை இருந்தால் நம்ம கொஞ்சம் கூட சாப்பிட்றோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் நார்மலாக இதில் என்ன லெவல் உப்போ அந்த லெவல் உப்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா. பிரியாணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸுமே போடத்தால இந்த மசாலா 1 ஸ்பூன் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி வதக்கும் போது போட்டிங்கனாலே இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணி மசாலாவும் நம்மக்கிட்ட நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. வாட்ஸ்அப்லேயே நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் புளியோதரை பொடி. புளியோதரை பொடி பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் கொஞ்சோண்டு புளி மட்டும் ஊற வச்சுட்டு கடாயை வச்சு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை இது மட்டும் போட்டால் போதும். இது நல்லா புளியை கரைச்சி ஊற்றி நல்லா கொதிச்சோடனே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கொதிச்சோடனே இந்த பொடியை போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்க வேண்டியது தான். புளியோதரை பொடி ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஜீரக பொடி கிடைக்குது, சோம்பு பொடி கிடைக்குது, மிளகுத்தூள் கிடைக்குது, சுக்கு மல்லித்தூள், டீ போடுவோம் இல்லைங்களா சுக்கு மல்லி, அந்த பொடி கிடைக்குது. அதுக்கப்புறம் சீக்கா பொடி கிடைக்குது, நம்மக்கிட்ட குளியல் பொடி கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி. இந்த சாம்பிராணி பார்த்திங்கன்னா நமக்கு திஷ்டிக்காக நம்ம போடுறது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 13 ஐட்டம் இதில் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கந்திஷ்டி இருக்குது, வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே
செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி சாம்பிராணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். இது கிட்டத்தட்ட நான் வீட்டுக்குமே டெய்லி யூஸ் பண்ணுறேன். இதுவுமே நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கப்பு சாம்பிராணி கூட கிடைக்குது. இதுவுமே நம்மளே வந்து ரெடி பண்ணுறது தான். அது தவிர இன்னும் பார்த்திங்கன்னா சத்து மாவு இருக்குது. சத்து மாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை சத்து மாவு இருக்குது. பொட்டுக்கடலைன்னா இது ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும், அதாவது வேற என்ன கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிற நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு பொட்டுக்கடலை மாவு கொடுக்கலாம். அப்புறம் மில்லட் மாவு இருக்குது. இந்த மில்லட் மாவில் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா புட்டு பண்ணலாம், இடியாப்பம் பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஞ்சி வச்சு குடிக்கலாம், தோசை ஊற்றி சாப்பிட்லாம், இது எல்லாமே பண்ணிக்கலாம். ரொட்டி மாதிரி தட்டி சாப்பிட்லாம் இந்த மில்லட் மாவில். மில்லட் மாவில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 29 ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வரகு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் சேர்த்து தான் நம்ம பண்ணுறோம். அப்புறம் இடியாப்பம் மாவுமே நம்மக்கிட்ட இருக்குது ரெடிமேடாகவே. இடியாப்பம் மாவில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா கொழுக்கட்டை பண்ணலாம், இடியாப்பம் பண்ணலாம், அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கோதுமை மாவுமே நம்மக்கிட்ட கிடைக்குது. வத்தல் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா கஞ்சி வத்தல் வந்து இது மட்டும் நம்ம வெளியில் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இதுவுமே அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நமக்கு வந்து மாடியில் வந்து இடம் டெய்லி இருக்கணும், மாடியில் தோட்டம் வச்சுருக்கிறோம் நம்ம, அதனால் அங்கே இடம் இல்லை, அதனால் கஞ்சி வத்தல் வந்து இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஊறுகாய் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய், மாங்காய் தொக்கு, மாங்காய் ஆவக்காய், எலுமிச்சை ஊறுகாய், நார்த்தங்காய், பூண்டு ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் தொக்கு, இத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இனிமேல் வெப்சைட்லேயே வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வடகம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட செம்ம மூவிங். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம ரெடி பண்ணுறது நிறைய வேலை இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு வடகம் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு 21 நாள்லேருந்து 25 நாள் ஆகும். வெங்காயத்தை கட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 நாள் ஊற வச்சு, அதுக்கப்புறமா ஒரு 4 நாள் காய வச்சு, மறுபடியும் அதில் மசாலா எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் 2-3 நாள் நல்லா ஊற வைக்கணும், மறுபடியும் அதை ஒரு 4-5 நாள் காய வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிடிச்சி வைக்கணும். இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 7-9 நாள் இது வந்து காயணும். அப்போ தான் ரெடி ஆகும். இது எந்த சீசனில் நம்ம ரெடி பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா தை பிறந்தவொடனே தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசியோடு இதை ஏற கட்டிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம்னா எப்போ மழை வரும்னே சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் எக்ஸ்ட்ராவும் நீங்கள் ஊற வைக்க முடியாது. உருட்டி வச்சதுக்கப்புறம் கரெக்டாக காஞ்சிடணும். காயாமல் எடுத்து வச்சு நம்ம காய வச்சோம்னா அதோட டேஸ்ட் எல்லாமே போயிடும். அதனால் இந்த வடகம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வடகமும் கிடைக்குது, பெரிய வெங்காயம் வடகமும் நம்மக்கிட்ட கிடைக்குது. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, அதுக்கப்புறம் மீன் குழம்பு, வத்தக்குழம்பு, அப்புறம் கூட்டு, இது எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இதை வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதோட மனமும் ருசியும். ஏன்னா இதை போட்டு தாளிக்கும் போது அந்த வீடே வந்து மணக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வெப்சைட்டில் வந்து எப்படி ஆர்டர் போடுறதுன்னு பார்க்கலாம். கைஸ், இப்போ வந்து நம்ம எப்படி நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை கூகுளில் வந்து AmmaSamayalFoods.com அப்படின்னு போட்டிங்கனாலே நம்ம பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் வந்து ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்குது. நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து நார்மலாக ஒரு 4-5 ப்ராடக்ட் மேலே காமிக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே வந்து கேட்டகரிஸ்னே இருக்கும். பாத்திங் எசென்ஷியல்ஸு, பிக்கிள்ஸு, மசாலாஸு, ஹெல்த் மிக்ஸு அப்படின்னு வடகம், பூஜா ஐட்டம்ஸ்னே நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ் வேணுமோ நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பிக்கிள்ஸில் ஆர்டர் போட்டிங்கன்னா பிக்கிள்ஸுடைய கேட்டகரியை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ அதில் வந்து என்ன ஐட்டம் வேணும்னா லெமன் பிக்கல், சிட்ரான் பிக்கல், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கார்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். அப்புறம் வந்து ஹோமை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்ன வடகம் வேணும், இல்லை மசாலாஸ் வேணும், மசாலாஸோடைய கேட்டகரியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து சிக்கன் மசாலா, கார்லிக் இட்லி பொடி அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே நம்மளுடைய கார்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுட்டு அகைன் வந்து நீங்கள் மேலே வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்கும், அதாவது அதுதான் கார்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் போட்டிங்களோ ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கார்ட்டில் போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்து 100 கிராம்ஸ்லேருந்து அவைலபிள் இருக்குது. ஸோ 100 கிராம்ஸு, 250 கிராம்ஸ், 500 கிராம்ஸ், 1 kg அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எத்தனை கேஜி வேணும் அப்படின்றத நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ப்ரைஸ் எல்லாமே அப்டேட் ஆகிடும்.
கார்ட்டில் வந்துட்டு உங்களுடைய அட்ரஸ், கார்ட்டோடைய செக்ஷன் போயிட்டீங்கன்னா அடுத்து வந்து உங்களுடைய அட்ரஸ் கேட்கும். உங்களுடைய அட்ரஸ், மொபைல் நம்பர் கொடுத்துட்டு செகண்ட் அந்த ஆப்ஷன்லேருந்து போனீங்கன்னா பேமெண்ட்கான ப்ராசஸ் போகும். பேமெண்ட் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த சைட்லேயே இருக்கும். நீங்கள் கார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மை ஆர்டர்ஸ்ன்றதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பர் போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ மை ஆர்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆர்டர் வந்து டிஸ்பேச் ஆகிடுச்சா என்ன அப்படின்ற அதோடைய அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கலாம். மேபி உங்களுக்கு ஆர்டர் போடுறதுல எதுலையாவது டவுட்டு, இல்லை வந்து இந்த ஆப்ஷனுக்கு மேலே போயிட்டா இதுக்கு மேலே எனக்கு தெரியல, இதுக்கு மேலே வந்து என்னால் ப்ராசஸ் பண்ண முடியல அப்படின்ற ஏதாவது எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எந்த நேரம் வேணால் இந்த கீழே கொடுத்துருக்க 2 நம்பருக்கு எதுக்கு வேணால் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் மோஸ்ட்லி வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணும்போது என்ன உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கேட்டிங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து இந்த சான்ஸை வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் உங்களுக்கு ஆர்டர்ஸும் டிலே ஆகாது. ஸோ நம்ம வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இதை க்ரியேட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தமிழ்ச்செல்வன். அவர் தான் வந்து எனக்கு ஃபுல் ப்ராசஸுமே பண்ணி கொடுத்தாரு. அவங்க வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, வீடியோஸ் எடிட் பண்ணுறது, லோகோஸ் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன மாதிரி சர்வீசஸ் வேணுமோ அது எல்லாமே அவங்க பண்ணித்தராங்க. டிசைன்ஸ் பண்ணித்தரது எல்லாமே பண்ணித்தராங்க. ஸோ அவங்களுடைய நம்பருமே நான் கீழே தரேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை வந்து கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம், சின்னதாக பண்ணிகிட்ருக்கோம், ஸோ அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா நீங்கள் இவங்களை வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக எனக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக கேட்டிருந்தேன். நீங்கள் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்டர் போட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரமேஷ் வந்து எப்படி ஆர்டர் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாப்ல. இது பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அதை வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இனிமேல் வந்து இந்தியா ஃபுல்லாகவே கொரியர் சார்ஜ் கிடையாது, கொரியர் சார்ஜ் இல்லாமல் இருக்கும். ஃபாரினுக்கு மட்டும் நம்மக்கிட்ட வந்து கொரியர் சார்ஜ் உண்டு. அது இல்லாமல் இந்த பிஸ்னஸை வந்து நான் இந்த அளவுக்கு வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எல்லாருமே காரணம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து வாங்கிட்டு இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னாலும் ஓப்பனாக நீங்கள் என்கிட்ட பேச, அதாவது ஒரு அம்மா கிட்ட மகன் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் பேசி என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அது எல்லாமே மாற்றி இன்றைக்கி வந்து ஒரு போன வாரத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அம்மா ஃபுட்ஸில் வந்து மசாலா வாங்கி சமைச்சாதான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் சொன்னதா, கண்டிப்பாக இவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆகிடும், அதில் கொஞ்சம் டவுன் வந்தோடனே அப்படியே நிப்பாட்டிடுவீங்க. இது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு நிப்பாட்டிடுவீங்க. நானும் ஒரு ஸ்டேஜில் அந்த மாதிரி நிப்பாட்ட தான் செஞ்சேன். நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் யோசித்தேன், பண்ணுவோம் என்ன நடக்குதோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ண ஆரம்பித்தேன். இந்த 6லேருந்து ஒரு 7 வருஷத்தில் நான் வந்து இன்றைக்கி எல்லா கண்ட்ரிக்கும் அனுப்புகிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன். அப்படின்னாக்கா என்னோடய விடாமுயற்சி, 2வது உழைப்பு, நான் உங்கள் மேலே எல்லார் மேலேயும் வச்சுருக்கிற நம்பிக்கை, என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையும் இதில் சேர்ந்து தான். எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் டவுன் ஆகாதீங்க. ஏறவும் செய்யும், இறங்கவும் செய்யும், இது எல்லாமே உள்ளது தான். ஒரு பிஸ்னஸில் வந்து எல்லாமே உள்ளது தான். அது எல்லாத்தையும் நம்ம எடுத்தெறிஞ்சிட்டு போகும்போது தான் நம்ம வந்து ஒரு வெற்றியை வந்து பார்க்க முடியும். இந்த பிஸ்னஸில் நான் வெற்றி அடைஞ்சதும் அப்படி தான். என்னோட ஆசை என்னன்னு கேட்குன்னா, எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது நல்லது அப்படின்றது தான் என்னோட கொள்கை. அப்படி தான் நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து இன்றைக்கி போயிட்டுருக்கேன். இது மேலும் மேலும் வளர உங்களோட வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வேணும், உங்களோட சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.